வணக்கம். மேற்கண்ட பாடல்களின் தொடர்ச்சி. கீழ்கண்ட எந்த வம்சம் டெல்லியை முதலில் ஆட்சி செய்தது? எந்த வம்சம்னா அடிமை வம்சம் தான் முதலில் ஆட்சி செய்தது. அடுத்து 52வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் டெல்லி சுல்தானியம் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மங்கோலியர் வம்சம். அடுத்து 53வது கேள்வி. குத்புதீன் ஐபக் எந்த அரசின் அடிமை? யாருடைய அடிமையாக இருந்தார்னா முகமது கோரியின் அடிமையாக இருந்தார். அடுத்து 54வது கேள்வி. அலாவுதீன் நிலவரியை டேஷ் பெரும் முறையில் வசூல் செய்தார். எதன் அடிப்படையில் அவர் நிலவரியை வசூல் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியம். இந்த தானியத்தின் அடிப்படையில் தான் அவர் நிலவரியை வசூல் செய்தார். அடுத்து 55வது கேள்வி. முகமது பின் துக்ளக் அடையாள பணமாக எந்த நாணயத்தை வெளியிட்டார்? அடையாள நாணயமாக செம்பு நாணயத்தை வெளியிட்டார். அடுத்து 56வது கேள்வி. முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? எத்தனை ஆண்டுகள் சுல்தானாக ஆட்சி புரிந்தார்னா சுமார் 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அடுத்து 57வது கேள்வி. முகமது பின் துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக் கிட்ட படை வீரராக பணியாற்றியவர் பாமினி. அடுத்து 58வது கேள்வி. ஏழை மக்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்னா ஃபெரோஷா துக்ளக். அடுத்து 59வது கேள்வி. தைமூர் தாம் கைப்பற்றிய டெல்லி, மீரட், பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக யாரை நியமித்தார்? டேஷ் என்பவரை நியமித்தார். யாருன்னா கிசிர்கான் என்பவரை நியமிக்கிறாரு. யாரு? தைமூர். தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1398. 60வது கேள்வி. சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் டேஷ் ஆவார். சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. அவர் தான் சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் ஆவார். அடுத்து 61வது கேள்வி. 61வது கேள்வி. டேஷ் ஆம் ஆண்டில் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார். எந்த ஆண்டு சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார்? லோடி வம்சத்தை தோற்றுவித்தார். 1489ஆம் ஆண்டு. அடுத்து 62வது கேள்வி. சிக்கந்தர் லோடி சுல்தானாக இருந்தபோது தலைநகர் டேஷை நிறுவினார். எதை தலைநகராக நிறுவினார்னா ஆக்ரா. அடுத்து 63வது கேள்வி. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாய பேரரசர் யார்? யார்னா பாபர். அதோட டெல்லி சுல்தானியம் முடிவுற்று முகலாய பேரரசு தோன்றுகிறது இந்தியாவில். அடுத்து 64வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. பொய்சாளர்கள் தேவகிரி, யாதவர்கள் துவார சமுத்திரம், காகத்தியர்கள் வாரங்கள், பல்லவர்கள் மதுரை. இது எதில் சரியா பொருந்தியுள்ள இணைன்னு பார்த்தீங்கன்னா காகத்தியர்கள் வாரங்கள். இதுதான் சரியாக உள்ளது. அடுத்து 65வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. தந்தை மகன். குத்புதீன் ஐபக் அலாவுதீன், இல்துமிஷ் ருக்னுதீன் ஃபெரோஷ், பால்பன் கைகோபாத், பலுகல் லோடி சிக்கந்தர் லோடி. அப்போ குத்புதீன் ஐபக்கோட மகன் அலாவுதீன் கிடையாது, ஆரம் ஷா என்பவர். அப்போ தவறான இணை குத்புதீன் ஐபக்கும் அலாவுதீன் என்பதும். 66. கூற்று. மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவு மேற்கொண்டார்கள். 66. ஆமா, கூற்று சரி. அது காரணம் செங்கிஸ்கான் பேரனான மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி அளித்தார். ஆமா, அது கூற்று காரணம் இரண்டும் சரியானது. 67வது கேள்வி. 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். சரி. காரணம் துணிச்சலும் மூர்க்க குணமே வெற்றிக்கு காரணமும் கூற்றிற்கு சரியான விளக்கமே. 68வது கேள்வி. கூற்று. டெல்லி சுல்தானியத்தின் இழந்த பல பகுதிகளை மீட்பதே கியாசுதீன் துக்ளக்கிற்கு பெரும் பணியாக இருந்தது. ஓகே, சரி. காரணம் அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள். அப்போ கூற்று காரணம் சரியான விளக்கமே. அடுத்து 69வது கேள்வி. கூற்று 1. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானிய மங்கோலிய வைஸ்ராயமான குலாகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். சரி. மங்கோலியர்கள் தாக்குதலிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். கூற்று 1 மற்றும் 2 சரியானது. 70வது கேள்வி. தவறான கூற்றை கண்டறியவும். 1606 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை
அரசராக அறிவித்துக் கொண்டார். சரியானது. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றி, இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துணை ஒன்றை நிறுவினார். சரி. மங்கோலியர் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். இது சரியானது. 4வது, இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுவும் சரியானது. அப்போ தவறான வாக்கியம் எது? மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். பால்பன், கியாசுதீன் பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். 71வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறியவும். சுல்தான் கைக்கூபாத் என்ற பெயரில் நாட்டை ஆண்டவர் ஜலாலுதீன் கில்ஜி ஆவார். இது வராது. அடுத்து, முகமது பின், சரியானது தான் கைக்கூபாத். முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனாலும் அவர் குரூரம் நிறைந்தவர். சரியானது. ஃபிரோஷா துக்ளக் 1600 புதிய தோட்டங்களை உருவாக்கியுள்ளார். சரியானது இதுவும். அடுத்து, கிபி 1489 பஹலு லோடியை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரசராக பதவியேற்றார். இல்லை, சிக்கந்தர் லோடி தான் பதவியேற்றார். அடுத்து 72வது கேள்வி. 72வது கேள்வி, பொறுத்துக்க. துக்ரில் கான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காள ஆளுநராக இருக்கிறார். அடுத்து, அலாவுதீன் காராவின் ஆளுநர். பலுகல் லோடி சிர்கிந்தின் ஆளுநராக இருந்தார். ரஷ்யா யாருன்னா ஜலாலுதீன் யாக்குத் என்ற அடிமை. ஃபெரோஷா துக்ளக் தனது ஆட்சி காலத்தில் டேஷ் புதிய தோட்டங்களை உருவாக்கினார். எத்தனை புதிய தோட்டங்களை உருவாக்கினார்னா 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். யாரு? ஃபெரோஷா துக்ளக். அடுத்து 74வது கேள்வி, இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தவர் யாரு? இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தவர்கள்னா துருக்கிய பிரபுக்கள். அடுத்து 75வது கேள்வி, குவாரிசம் ஜலாலுதீனுக்கு அடைக்கலம் தர மறுத்தவர் இல்துமிஷ். காரணம், மங்கோலியரின் ஆபத்தை தவிர்க்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. 76, இக்தாதாரின் மற்றொரு பெயர் என்னன்னா அதுக்கு முக்தி பெயர், இன்னொரு பெயர் முக்தி. அடுத்து 77வது கேள்வி, ஜலாலுதீன் யாக்குத் டேஷ் ஒரு டேஷ் அடிமை. எந்த அடிமைன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பிய அடிமை ஜலாலுதீன் யாக்குத். அடுத்து 78வது கேள்வி, துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் என்ன? துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை வெறுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால். 79வது கேள்வி, ஒற்றர் துறையை உருவாக்கியவர் யார்? உருவாக்கினா பால்பன். அடுத்து 80வது கேள்வி, செங்கிஸ்கானின் பேரன் யாருன்னா குலகு கான். அடுத்து 81வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார்? தலைமை தளபதி யார்னா மாலிக் கபூர். 82வது கேள்வி, போரில் தோற்கும் நிலையில் பெண்கள் தீ புகுந்து உயிரை மாற்றிக் கொள்ளும் முறைக்கு பெயர் என்னன்னா ஜவஹர். அடுத்து 83வது கேள்வி, கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்த சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 84வது கேள்வி, கூற்று உண்டு. ஜூனா கான் வாரங்கல்லை வென்று பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தார். இச்செல்வத்தினை கொண்டு துக்லாபாத் நகரை நிர்மாணம் செய்தவர் ஜூனா கான். இது தவறு. கூற்று ஒன்று என்னது 84க்கு கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து 85வது கேள்வி, டேஷாம் ஆண்டில் வங்காளம் சுதந்திர அரசானது. எந்த ஆண்டு வங்காளம் சுதந்திர அரசானது பார்த்தீங்கன்னா 1346ஆம் ஆண்டு. அடுத்து 86வது கேள்வி, நிலவரியை பணமாக வசூலித்தவர் யார்? பணமாக வசூலித்தார்? முகமது பின் துக்ளக். அடுத்து 87வது கேள்வி, ஃபெரோஷா துக்ளக் நிர்மாணிக்காத நகரம் எது? இதில் எந்த நகரத்தை ஃபெரோஷா துக்ளக் நிர்மாணிக்கலன்னா சித்தூர் நகரம். ஃபிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார் ஆகிய நகரங்களை ஃபெரோஷா துக்ளக் தான் நிறுவினார். அடுத்து 88வது கேள்வி, சாமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? சாமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர் தைமூர். 8வது கேள்வி, தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்து பாதிப்படைந்த பகுதி எது? இதுனா பஞ்சாப். டெல்லிக்கு அடுத்து அதிக பாதிப்பு பஞ்சாப் தான். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை டேஷில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். எங்கேருந்து மாற்றினா லாகூர்ல இருந்து. அடுத்து 91வது கேள்வி, காலத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர்கள் சரியான வரிசை எது? ஃபர்ஸ்ட் யார் வரா? ஐபக், குத்புதீன் ஐபக். அதுக்கடுத்தது ஆரம் ஷா, அதுக்கடுத்தது இல்துமிஷ் வராரு, அதுக்கப்புறம் ரஷ்யா சுல்தானா வராங்க, அதுக்கப்புறம் பால்பன். அடுத்து 92வது கேள்வி, இந்தோ சாரணி கலை வடிவத்தின் கட்டட வடிவம் டேஷ் பாணியில் இருக்கும்.
எந்த பாணியில் இருக்கும்னா பாரசீக பாணியில் இருக்கும். இந்தோ சாரணி கலை வடிவம். அடுத்து 93வது கேள்வி, மியோக்கள் மீவாட்டை சேர்ந்தவர்கள். சரி. மியோக்கள் வடமேற்கு இந்திய ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர்கள். இரண்டுமே சரியானது. 94 பொருந்தாததை தேர்வு செய்க. 94ல பொருந்தாததை தேர்வு செய்க. யார் பார்த்தீங்கன்னா ஐபக், இல்துமிஷ், கியாசுத்தீன் பால்பல்லா அடிமை வம்சம், கியாசுத்தீன் துக்ளக், துக்ளக் வம்சம். அடுத்து 95 பொருந்தாததை தேர்வு செய்க. குதுப் மினார், அலைதர் வாசா, ஜும்மா மசூதி, மோத்தி மசூதி. எது இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 ஜும்மா மசூதி. 96 பொறுத்துக. அடிமை வம்சம் பால்பன், கில்ஜி வம்சம் அலாவுதீன் கில்ஜி, துக்ளக் வம்சம், துக்ளக் வம்சத்தில் யார் இருக்கிறா? ஃபிரோஷா துக்ளக். லோடி வம்சம் இப்ராஹிம் லோடி. 97 கீழ் வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்கள் நிலங்கள் வழங்கின. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். ஓகே. 97 அடுத்தது நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார். இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். அப்போ இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உயர் பதவிக்காக கொடுக்கப்பட்ட நிலமாகவும் இல்லை, அவங்களுக்கு ஊதியத்திற்காக வழங்கப்பட்ட நிலம். அப்போ 1, 3, 4 மட்டும்தான் சரி. தவறான இணையை கண்டறியவும். தவறான இணை எது? குத்புதீன் ஐபக் வாத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டினார். இல்துமிஷ் குதுப் மினாருக்கு அடிகைகள் நாட்டியவர் இல்லை, முடித்தவர், கட்டி முடித்தவர். அவுரங்கசீபோட பட்ட பெயர் ஆலம்கீர். முகமது கோரி மற்றும் பிருத்திவிராஜ் சௌகான் தரையின் போர். சரியாக உள்ளது. 99 டேஷ் என்பவரின் மகள் ரஸ்யா. யார்னா இல்துமிஷ். அவருடைய மகள் தான் ரஸ்யா சுல்தானா. 100வது கேள்வி, துக்ளக் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? யார்னா ஃபிரோஷா துக்ளக். இவர் தான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை ஏற்படுத்திய டெல்லி சுல்தான். நன்றி.